கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுங்கிறான ஒரு தலைப்பின் கீழே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த வேதவசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஜபம் உபவாசங்கிறான ஒரு தலைப்பின் கீழே தான் இதை என்ன செய்ய போகிறோம், இந்த வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். இது எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனங்கள் 15 முதல் 21 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17 வசனங்கள் 15 முதல் 21 வரை. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். எப்போதும் பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் என்ன போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள்ட்ட வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவன் பையனுக்கு காக்கா வலிப்பு இருக்கும், நோய் வருது. இந்த காக்கா வலிப்பு நோயினால் அடிக்கடி ஜலத்தினால் விழுறாரு, ஜலத்தை தண்ணியில் போய் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தீயில வேணாலும் இந்த மாதிரி விழுறாரு. அவர் காக்கா வலிப்பு, அந்த காக்கா வலிப்புனால இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் பார்க்கும். அப்போ அந்த காக்கா வலிப்பு வர்றதுனால அவர் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, காக்கா வலிப்பு வந்தால் நம்ம பார்த்துருக்கோம், ஒரு கையை காலையெல்லாம் இழுத்துரும், வாயிலெல்லாம் நுரத்தொல்லும் பார்க்கும். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தில் அவனு வழக்கமாகவே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த வலிப்பு நோய். அப்போ சீஷர்கள்ட்ட இதை வச்சு இந்த நோய் காரணமாக சீஷர்கள்ட்ட அவங்க பேசுகிறாங்க பார்க்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை எல்லாத்தையும் தனித்தனியாக அனுப்பிச்சிடுறோம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஊழியம் செய்கிறாங்க பார்க்கும். ஏன்னா அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு இருக்கிறதுனால எல்லாரும் பிரிஞ்சு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அற்புத அடையாளங்களுக்காக அவர் தேவனுடைய வல்லமையை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க பார்க்கும். அதனால் இவங்க போய் அந்த சந்திரலோகின்னு சொல்கிற அந்த காக்கா ஒழிப்பு பையனை சோம்புறதுக்காக அந்த விஷயத்துக்காக அவங்க செய்கிறாங்க. அதனால் என்ன செய்யுது, இவங்களால் அதை கூடாமல் போச்சுன்னு பார்க்கும். அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட சொல்கிறாங்க. இப்படி உங்கள் சீசர்கிட்ட நம்ம காமிச்சோம், அவங்களால அவங்கள கூடாமல் போச்சுன்னு சொல்கிறாங்க பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாத மாறுபாட சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, எது வரைக்கும் உங்களோட பொறுமையாக இருப்பேன், அவனை என்ன இடத்துல கொண்டு வாருங்கள்னு சொன்னார். அப்போ பிசாசை அதட்டுறாரு. அது அவனை விட்டு போயிட்டுன்னு பார்க்கும். அந்த மனுஷன் சொஸ்தமாக ஆகிட்டான்னு பார்க்கும். அப்போ நான் எவ்வளோ நாள் உங்கள் கூட இருப்பேன், நான் இந்த விஷயத்த நான் பண்ணணுமா, நான் எவ்வளோ நாள் கூட இருப்பேன் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கடிந்து கொண்டு, நீ இந்த விஷயத்தில் நீங்களே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சுகம் பெற்றதுக்கப்புறம் சீசரில் தனித்திருக்க முச்சில் கேட்காங்க நம்ம ஆண்டவரே எங்களால் ஏன் இந்த மாதிரி கூடாமல் போச்சு அப்படின்னு கேட்க முச்சில் அவங்க என்ன சொல்லுவார், அவர் என்ன சொல்லுவார்னா, கடுகளவு விசுவாசம் இல்லாவிட்டால், கடுகளவு விசுவாசம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடத்தை விட்டு போ என்று சொன்னால் அது அப்படி ஆகும் அப்படின்றார். ஒரு மலையை பார்த்து கூட நீங்கள் உங்களுக்கு கடுகளவு ஒரு விசுவாசம் இருந்து என்ன பண்ணுறதுன்னா, அந்த மலையை பார்த்து பெயர்ந்த சமுத்திரத்தை போகணும்னு சொன்னீங்கன்னா அப்படி ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு சுவிசேஷத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கணும், அதில் காட்டுத்தீ மரத்தை அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படும் பார்க்கும். அப்படியே என்ன சொல்கிறாரு, இந்த விஷயங்களை சொல்கிறான்னு பார்க்கும். அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசனாலும் இல்லை, மற்றபடி புறப்பட்டு போகாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த என்ன செய்கிறாரு அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறான்னு பார்க்கலாம்.
அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுங்கிற விஷயத்த சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா அப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம், ஏன்னா சிஷர்கள்ட்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த வியாதிகள், அந்த பிணிகள், அதுக்கப்புறம் இந்த நிறைய அற்புத அடையாளங்கள் செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்பப்படுறாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கலாம், என்னதுன்னா நீங்கள் வந்துட்டு சாப்பிடாம போங்க, உபவாசத்தினால போனீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். அப்படியே உங்கள் உபவாசங்கன்னா சாப்பிடாம கொள்ளாமல் அப்படிங்கிற விஷயத்தே இருக்குது, ஃபாஸ்டிங் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவங்க போனாங்கன்னா வழியில் சோர்ந்து போயிடுவாங்கன்னு பார்ப்போம். இல்லாட்டினா ஒரு குதிரை வண்டியிலே எதுலையாட்டி ஒரு குதிரையிலே போனாலும் அது குதித்து போனால் கூட இவங்க நினச்சிடுவாங்க டயர்ட் ஆகிடுவாங்கன்னு பார்க்கும். அப்போ அவங்க போக முடியாது பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒரு உபவாசத்தை பற்றி அங்கே வந்துட்டு சொல்லலைன்னு பார்க்கும். இது என்ன, அது ஜபங்கிற என்றால் என்ன, உபவாசம் என்றால் என்னன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகளவு விசுவாசம்ங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ ஜபத்தினாலும் ஜபங்கிற விஷயத்தை என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் உபவாசம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடுகளவு விசுவாசம் அது குறித்து சொல்லியிருக்காரு, அது என்னங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாதியை என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, சீசர்களால் குணப்படுத்த முடியல, இந்த அற்புத அடையாளத்தை செய்ய முடியலன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு காக்க ஒழிப்பு தான், ஆனால் வந்து மெடிக்கல் ரீதி அது காக்க ஒழிப்பு. ஆனால் வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிசாசனுடைய ஒரு பிடியில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க மேற்கொண்டு என்னென்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஊழியத்தை நிறைவேறி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பரமேறி போகிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா விஷயமும் அவங்க பண்ணணும்னு பார்க்கும். அதான் அவர் கடிந்து கொள்கிறார், நான் எத்தனை காலம் உங்கள்கிட்ட இருப்பேம்மா அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறான்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசுக்கு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 40 நாள் நினைச்சிட்டாரு உபவாசத்தில் இருக்கிறார், ஜபத்துலேயும் உபவாசத்தில் இருந்து வர்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிசாசுகள் கீழ்ப்படியுது, அற்புத அடையெல்லாம் அவரால் செய்ய முடியுதுன்னு பார்க்கும். இந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ இந்த உபவாசம் ஜபம் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம், உபவாசம் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடுகளவு விசுவாசம் என்றால் என்ன பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம நினச்ச போகிறோம், சீஷர்களால் ஏன் இந்த விஷயத்தை பண்ண முடியலங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14:23 வாசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜபங்கிறது என்னது, ஒரு வேண்டுதலை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாய் இருந்தார். அப்போதும் பார்க்கும். அப்போ என்ன செய்றாருன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய அற்புத அடையாளங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நினைச்சாரு அவர் போய் தனித்திருந்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறான்னு பார்க்கும். அந்த ஒரு ஜெபம்ங்கிற விஷயத்தை அவர் செய்கிறான்னு பார்க்கும். அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அற்புத அடையாளம் செய்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபத்தோடு என்ன செய்கிற போயிருக்குன்னு பார்க்கும். அவங்களோட ஜெபம் இல்லைங்கிற விஷயம் பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இன்சிடெண்ட் வந்து இன்னொரு பகுதியில் இருக்குது, நம்ம அதையும் பார்க்க போகிறோம். இதில் என்ன வந்து ஒரு மிஸ்டேக்கு பண்ணாங்கங்கிற விஷயத்தை, சீசர்கள் என்ன மிஸ்டேக்கு பண்ணாங்கங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் ஜெபங்கிறான விஷயம் பார்க்கும். அப்போ ஜெபங்கிறது அப்போ தேவனிடத்தில் வேண்டதை செய்யணும்னு பார்க்கும். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கணும். இன்னொன்று அந்த சந்திரலோகிய அந்த மனுஷனுக்கு இவங்க வந்துக்கிட்டு அந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஜெபம் பண்ணியிருக்குன்னு பார்க்கும், ஜெபம் பண்ணலான்னு பார்க்கும். அப்போ ஜெபம் தான் முக்கியங்கிற விஷயத்த ஒரு இம்பார்ட்டண்டாக தான் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணி தான் எதையுமே அவர் செய்கிறாருன்னு பார்க்கும். அப்போ சீஷர்கள் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கும் போச்சில் அவர் என்னென்ன செய்கிறாருங்கிற விஷயத்த உச்சு நோக்கணும், அவங்க உச்சு நோக்கலான்னு பார்க்கும், அதே விஷயம் பார்க்கும். அது போக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பண்ணியிருக்காம பார்க்கும். அது வந்துட்டு மத்தேயு 19:13 சீஷர்கள்ட்ட இயேசு கிறிஸ்துவை வந்து பிள்ளைகளை கொண்டு ஜெபம் பண்ணுறதுக்கு வராங்கன்னு பார்க்கும். அப்போ அந்த ஜெபங்கிறது என்னென்னா, இது அவனுக்கு ஒரு வேண்டுதல் பண்ணுறது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் படிக்கலாம். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஜெபத்தினுடைய காரியங்களை சொல்கிறான்னு பார்க்கும். ஜெபம் எப்படி பண்ண வேண்டும்ங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அன்றைய நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காண்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள்,
அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்துக்கிட்டு வெளியே மனுஷன் பார்க்குற மாதிரி நீ ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார் நினைச்சு சொல்கிறார் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடவராய் கூட தனித்து அப்படின்னா அவர் நினைச்சது அந்தரங்கத்தில் போய் அனுசரி ஜெபம் பண்ணுறாரு பார்க்கும். அதனால தான் நிறைய அற்புத அடையாளங்கள் அவரால் செய்ய முடியும்னு பார்க்கும். அதனால் இவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்களும் தனித்து இருந்து ஜெபம் பண்ணுங்க, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெபம் ஏன் அவரை வந்துட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்காருன்னா, நீங்கள் ஜெபத்தில் எது கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. அப்படி பண்ணணுங்கிறான ஒரு விசுவாசத்தை எதன் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்தீங்கன்னா ஜெபத்தின் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியுங்கிறான விஷயத்த கூட அவர் சொல்கிறார் பார்க்கும். மார்க்கு 11:24 படிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். போதும். இப்போ வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இதே இன்சிடென்ட்டை தான் அங்கே சொல்றாருன்னு பார்க்கும். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முச்சுல பார்த்தீங்கன்னா என்ன செய்யாது, நம்மளுடைய இருதயத்தில் சந்தேகங்கிறதான ஒரு துளி கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அதான் கடுகளவு அப்படிங்கிறதா, கடுகளவு கூட என்ன செய்யாது அவிஸ்வாசம் நமக்கு கூடாதுன்னு இருக்கக்கூடாதுங்கிறான விஷயத்த சொல்கிறாருன்னு பார்க்கணும். அப்படி இருந்துட்டு தான் அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஜெபம் பண்ண முச்சு எடுத்துட்டோம்னா, இப்போ ஜெபம் பண்ண மூச்சில் அதாவது என்ன அப்போ ஜெபம் பண்ண மூச்சில் என்ன சொல்கிறாரு, இவைகளை கேட்டுக்கொள்வே அதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு பெற்றுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும். அப்போ ஒரு அற்புத அடையாளம் செய்ய மூச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த அற்புத அடையாளம் செய்ய போகிறேன், இதை வந்துட்டு எனக்கு வாய்க்க பண்ணுங்க, இந்த காரியங்கள் செய்யணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறேன். அப்போ பிதாவை நோக்கி எனக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு இந்த நடக்கிற அந்த இன்சிடென்ட்டு, அதாவது ஒரு அற்புத அடையாளம் செய்ய போகிறது யாருடைய நாமம் மகிமைக்காக செய்யப்படுனா பிதாவினுடைய நாமம் மகிமைப்படணும்னு பார்க்குறோம். அப்போ அதாவது இவங்களுடைய நாமம் என்ன செய்யக்கூடாது, மகிமைப்படக்கூடாதுன்னு பார்ப்போம். அதனால தான் சீஷர்கள் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்துக்கிட்டு விசுவாசுக்கு கீழ்ப்படியுது, நிறைய அற்புத அடையாளங்கள் எங்களால் செய்ய முடியுதுங்கிற விஷயத்த சொல்ல முடியல. சீஷர்கள் வந்துட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்துட்டு பிசாசுகள் மற்ற காரியங்களை கீழ்ப்படுது வந்து நீங்கள் வந்து சந்தோஷப்படாமல் உங்களுடைய பெயர் வந்துட்டு பரலோகத்தில் இருக்குதா எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்போ நீங்கள் இதுன்னா அந்த அற்புத அடையாளம் செய்கிறதுனால பெரிய காரியம் கிடையாது, உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கணும், அதுதான் மெயினுங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்து பெருமைக்காக எந்த காரியம் செய்யக்கூடாதுன்னு பார்க்குறோம். இன்னொன்று எந்த ஒரு அற்புத அடையாளம் செய்ய முடிச்சு பார்த்தீங்கன்னா என்ன செய்யுது, ஜெபத்தோடு இருந்துட்டு செய்யணும் பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு சிலவங்களுக்கு ஏதாட்டும் ஒரு பிரச்சனைன்னா உடனே உபவாசம் பட்டினி போராட்டம் பண்ணி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த காரியம் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்த கிறிஸ்தவ சகோதரர் தப்பாக புரிஞ்சுக்கலான்னு பார்க்கணும். இந்த வசனத்தை அடிப்படையில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறான்னு பார்க்கணும். அப்போ ஜெபம் என்றால் என்ன பார்க்க போகிறோம், உபவாசம் என்றால் என்னன்னு பார்க்கணும். அப்போ ஜெபமும் உபவாசம் என்றால் என்னன்னு தெரியாமல் மக்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனைங்கிறதான விஷயம் வந்தாங்கன்னா உடனே நினச்சிட்டாங்க ஒரு பட்டினி போராடுறான்னு பார்க்கும், அது தவறுன்னு பார்க்கும். அப்போ உபவாசம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம உபவாசம் இருக்கணும்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் பார்க்க ஒரு சம்பவத்தை படிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புத அடையாளம் செய்ய போகிறாரு, லாசரை வந்து உயிர்ப்பிக்க போகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த லாசருவை எடுத்துறாரு உயிரோடு எழுப்புறான்னு பார்க்கணும். அப்போ இந்த சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு பார்க்க, அதான் அந்த ஒரு விஷயம் பார்க்கும். அது கூட படிச்சலாம்.
யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 43 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனங்கள் 22, 40 முதல் 43 வரை. இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவர்களை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்போதும் பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அற்புத அடையாளம் யார் பிச்சை கொள்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா விசுவாசிக்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிறவி குருடன் வந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, இதை செய்ய எனக்கு வந்துட்டு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. விசுவாசிக்கிறேன்னு சொன்னான்னா உடனே அந்த அற்புத அடையாளம் செய்கிறான்னு பார்க்கும். இப்போ அந்த மரித்தவன் இந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சந்திர உலகி பார்த்தீங்கன்னா அவங்க சுயநிலவு இல்லை. இப்போ வந்துட்டு இவங்க விசுவாசிக்க முடியாது. ஆனாலும் இவங்க யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த அற்புத அடையாளத்தை செய்ய முடியும்னு பார்க்கும். அதனால் அற்புத அடையாளத்தை அவங்கள இயேசு கிறிஸ்துவ செய்ய முடியும், வல்லமை இருக்குது. ஆனாலும் எதிர்பார்த்து உள்ளவங்களும் விசுவாசிக்கணும். அந்த விசுவாசத்தை இருந்தால் தான் என்ன செய்யறது வேலை செய்ய முடியும் பார்க்கும். ஒரு பல்பு எரியறதுக்கு என்ன தேவைன்னா பேஸு நியூட்ரல் வேணும். அது இருந்தால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கரண்ட்டு அங்கே ஒரு பல்பு எரியும் பார்க்கும். அதே மாதிரி எந்த ஒரு மின் சாதனம் இருந்தாலும் கூட அங்கே வந்துட்டு ஒரு பேஸு ஒரு நியூட்ரல் வேணும், இருந்தால் தான் அது வேலை செய்ய முடியும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு அற்புத அடையாளம் செய்யணும்னா இங்கே என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த அற்புத அடையாளம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும் பார்க்கும். அந்த விசுவாசம் இருந்தால் தான் இந்த அற்புத அடையாளத்தை செய்ய முடியும்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே அந்த விசுவாசம் இல்லை. முதலாவது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சீஷர்களுக்கு விசுவாசம் இருக்குது அந்த விஷயத்தில். ஆனால் அந்த பெற்றுக்கொள்கிற அந்த சந்திரோகிகளுடைய தகப்பனுக்கு விசுவாசம் இல்லைன்னு பார்க்கும். நம்ம அதை கூட அடிச்சுறது மேற்கொண்டு வசனங்களை படிச்சிங்கன்னா அதில் வந்துட்டு புரிஞ்செல்லாம் பார்க்கும். இதில் வந்துட்டு சீஷர்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கிறான விஷயத்த நம்ம கீழ்கண்ட வசனங்களை நம்ம படித்தா புரியுன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, லாசருவை எழுப்புறதுக்கு முன்னாடி அந்த சகோதரி மார்த்தாள்கிட்ட சொல்கிறாங்க. மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கிருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். அப்போ பார்த்தா இவங்களுக்கு விசுவாசம் இருக்குது. யாருக்கு இருக்குது? இந்த மார்த்தாளுக்கு விசுவாசம் இருக்குது. நீங்கள் வந்து தேவனிடத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கே தருவாருங்கிற விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு நிறைய அற்புத அடையாளங்கள் செய்ய முச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மார்த்தாள் மரியாதைலாம் பார்த்துருக்காங்க. அதனால தான் பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தருவார், எங்களுக்கு விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு அற்புத அடையாளம் செய்ய முச்சில் அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த காரியங்கள் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் தருவாருங்க அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாருன்னு பார்க்கும். 40ஆம் வசனத்தில், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்போ நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமை காண்ப அப்போ வந்துட்டு சொல்கிறாருன்னு பார்க்குறாரு. அப்பொழுது வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மரியாள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருந்திருந்தால் வந்துட்டு இறந்துருக்க மாட்டாங்க, இப்போ இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டு இந்த லாசரு எழுப்புறது சொல்கிறாரு. அப்போ நீ விசுவாசித்தா நீ தேவன் மகிமை காண்பார்ன்னு இருக்காரு. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 3 நாள் ஆச்சு நாருமேங்கிறான்னு விஷயம் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய்ங்கிறான்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நீர் வந்து நீங்கள் தேவனிடத்தை எது கேட்டாலும் வந்து அவர் செய்வார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்த கல்லை எடுத்து போட்டார். முதல்ல கல்லை எடுத்து போட்டுட்டு இப்போ ஜெபம் பண்ணுறார். நம்ம ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ணுறாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்த பின்னால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணுறாரு. இப்போது
அதாவது என்ன சொல்ல பிச்சு கொண்டுருன்னு சொல்லி விசுவாசிச்சிட்டாரு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ வந்துட்டு என்ன சொல்றாரு, அவர் வந்துட்டு இந்த லாசரை எழுப்பிட்ட மாதிரி என்ன விசுவாசிக்கிறன்னு பார்க்குறோம். அதான் என்ன சொல்றாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது பெற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும் சொல்றாரு. அதனால தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தப்படி தான் நமக்கு சோத்திரம், அப்போ வந்துட்டு என்னுடைய காரியத்தை வாக்கியம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி தேங்க்ஸ் பண்ணிட்டாரு. அப்போ இதை முடிஞ்சுன்னு சொல்லி விசுவாசிக்கிறாருன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னோட ஜெபத்தை கேட்குறீங்கன்னு சொல்லி நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதையும் சூழ்ந்து நிற்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இது சொன்னேன் என்றார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு ஒரு விசுவாசத்தை வர்த்திக்கும் பண்ணும்படியாக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்மொழியாக இந்த விஷயம் சொல்கிறான்னு பார்ப்போம். அப்போ கொஞ்சம் பிதாவிட்ட ஜெபம் பண்ணால் அப்போ தேவன் வந்து இயேசு கிறிஸ்து கொடுப்பான்னு சொல்லி அவங்க ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தம் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பார்க்கும் சொல்லிட்டு, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார்ன்றது. அப்போ இந்த லாசருவை உயிர்ப்பிக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும். என்ன சொன்னால், ஒன்று அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறான்னு பார்க்கும். குறிப்பாக அவருடைய சகோதரிகளுக்கு கொடுக்காரு. கூடியிருந்த ஜனங்களுக்குள்ளேயும் ஒரு விசுவாசத்தை அங்கே வந்து ஒரு வார்த்தைக்கு பண்ணுறாரு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறாரு, இந்த லாசரை வெளியெடுக்கிறாரு. முதல்ல என்ன செய்கிறாருன்னா ஜெபம் பண்ணுறான்னு பார்க்கும். ரெண்டாவது விசுவாசத்தை ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னு பார்க்கும். அப்போ இங்கே ஒரு என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சீசர்கள் இருந்து ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு விசுவாசத்தை, அதாவது யார் அற்புத அடையாளம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை இவங்க வந்து வர்த்திக்க பண்ணாது ஒரு கூச்சமாக இருக்குன்னு பார்க்கும். அது நிமித்தம் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா இந்த அற்புத அடையாளம் செய்ய முடியல. ஆனால் விசுவாசம் வேலை செஞ்சால் தான் என்ன செய்ய முடியும், என்ன பண்ணுன்னா இங்கே அந்த அற்புத அடையாளம் செய்ய முடியும்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணால் பேசிக் வேணும் நியூட்ரல் வேணும்னு பார்க்கும். இது எதையாட்டும் ஒன்று இருந்துச்சுன்னா அது பல்ப் எரியாமல் எரியாதுன்னு பார்க்கும். அப்போ இரண்டு வேண்டும் என்னது, இந்த கரண்ட்டு எப்படி ஒரு பேஸும் நியூட்ரல் இருந்தால் தான் எப்படி பல்ப் எரியுமோ அதே மாதிரி விசுவாசமும் ஜெபமும் இருந்தால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும் பார்க்கும். அதை தான் என்ன சொல்லப்பட்டு பார்க்கும். முதலில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவருக்கு எடுத்தது விசுவாசம் இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை கூட படிக்கலாம். மத்தேயு 9:27, 28, 29 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனங்கள் 27, 28 மற்றும் 29. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். அப்போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குருடர்கள் வராங்க. வந்துட்டு நினைச்சாங்க, இயேசு அவ்விடத்தை விட்டு போகும் வழியில் 2 குருடர் ஒரு பெண்ணே சென்று, தாவீது குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே இருக்காங்க. கூப்பிட்டு கொண்டு அடிச்சுறாங்க. வந்தீங்கன்னா வராங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு 2 குருடர்கள் சொன்னோன்னா அவர் எங்கே இருக்காருன்னு தெரில, ஆனால் சொல்லிட்டு வராங்க. அவர் வந்துட்டு அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்து வந்தார்கள். அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து எங்கே போய் கேதர் ஆகிறாரோ அங்கே வந்துட்டு இங்கே போயிடறாங்க பார்க்கும். போய் எண்டிச்சுறாங்கன்னா போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்து வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்க ஆண்டவரே என்றார். அப்பொழுது அவர்கள் கண்களை அவர் தொட்டார். உங்கள் விசுவாசத்தைப்படி ஆக கடவுள் என்றார் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களே கண்டிப்பாக கட்டளையிட்டான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு முதலாவது என்ன செய்றாங்கன்னா, இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் செய்ய முடியும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிங்களா அது கேட்டுட்டு தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே. அப்போ இங்கே அந்த பிறவி குருடனுக்கு என்ன சுகம் கொடுக்குறான்னு பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மரித்தர் லாசருவாக இருந்தாலும் சரி, சந்திரலோகி அந்த அவங்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்க என்ன யாருக்கு கொடுக்காங்கன்னா அவங்க வந்துக்கிட்டு அவங்களோட அந்த சந்திரலோகியுடைய தகப்பனுக்கு ஒரு விசுவாசத்தை அங்கே கொடுக்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துட்டு தான் அந்த காரியங்கள் பண்ணுறான்னு பார்க்க. இங்கே
என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஒரு தனிப்பட்ட விதத்தில் வந்துக்கிட்டு அற்புத இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். இவங்க சுய நிலைவு இருக்குது, நல்ல தெளிவாக இருக்காங்க. ஆனால் இவங்கள்ட்ட அடிச்சிட்டாரு, அவங்க வாய்மொழியை கேட்குறக்காக கேட்குறாரு. அவங்க நினச்சிடாங்க நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னனால அங்கே ஒரு அற்புத அடையாளத்தை அங்கே செய்ய முடியுதுன்னு பார்க்குறோம். அடுத்தபடி அன்புக்குரிய சோசூர்லே, அப்போ வந்து இந்த இன்சிடெண்ட்டில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனாலும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறவருக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி இந்த பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த மத்தேயு சுவிசேஷத்தில் என்ன பிரச்சனையுமே தெரியல, ஆனால் வந்துட்டு இந்த காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்துட்டு இதே இது மார்க்கில் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் பார்க்கும். இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சீசர்களுக்கு விசுவாசம் இருக்குது அந்த இதில், ஆனால் பெற்றுக்கொண்ட அந்த சந்துரவிலுடைய தகப்பனுக்கு விசுவாசம் இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17 முதல் 29 வசனங்கள் படிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனங்கள் 17 முதல் 29 வரை. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்போதும் பார்க்குறோம், இங்கே கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த சந்திரலோகியனுடைய தகப்பன், அந்த தகப்பனுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவ்விசுவாசம் இருக்குன்னு பார்க்கும். விசுவாசம் இல்லை, ஆனால் அவ்விசுவாசம் இருக்குன்னு சொல்கிறாரு. அதை தான் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. அதாவது நான் வந்துட்டு இதை செய்கிறதுக்கு வல்லமும் உண்டு, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்க முடியல, விசுவாசிக்கிற ஆண்டவரையும் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அடிமனசில் இவருக்கு ஒரு வந்துட்டு என்ன ஒரு கேள்விக்குறி இருக்குன்னா, இதை செய்ய முடியுமா முடியாதாங்கிறான ஒரு கேள்வி இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்னுடைய அவ்விசுவாசம் நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க சொல்கிறாரு. அப்போ தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விஷயம் பண்ணுறாருன்னு பார்க்கும். என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு ஜெபம் அங்கே பண்ணுறாருன்னு பார்க்கும். அப்போ வந்து அவருக்காக வேண்டுதல் பண்ணுறாரு. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்ருக்கு. அப்போ வாய்மொழியில் அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு சீசர்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தகப்பனுக்கு தான் விசுவாசம் இல்லை. அதனால் விசுவாசம் இல்லாட்டினா அது என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா அது அற்புத அடையாளம் செய்ய முடியாதுன்னு பார்க்கும். அதான் இந்த பிரச்சனை பார்க்கும். அப்போ வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சீசர்கள்ட்ட, ஐயா உங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனாலும் அந்த மனுஷர்கிட்ட விசுவாசம் இல்லாதனால தான் இந்த அற்புத அடையாளத்தை செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தா சீசர்களுக்கு என்ன இருக்குன்றமா ஒரு பெருமை வந்திருக்குன்னு பார்க்கும். அப்போ பெருமை ஒரு மனுஷன் வந்தாலும் நினைச்சிடாது. அப்போ வந்துட்டு அது வந்து சாத்தானி குள்ள நச்சரும் பார்க்கும். அந்த இது இவங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜபத்தினாலும், ஜபங்கிறது என்னென்னா
வந்துட்டு தேவனுடைய உறவாடுதல், அதாவது தேவனிடத்தில் உறவாடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் இவங்க வந்துட்டு கேட்டிருக்கணும். இந்த அற்புத அடையாளம் செய்ய முச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாசரை உயிர்ப்பிக்க முச்சுட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு, அதே மாதிரி இவங்க ஜெபம் பண்ணியிருக்குன்னு பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவருடைய அவிசுவாசம் என்ன, அவருடைய அந்த தகப்பனுடைய முகத்தை வச்சுட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிணிச்சு என்ன கேட்குறாருன்னா, முதல்ல விசுவாசம் இருக்காருன்னு சொல்லி கேட்டுட்டு தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவரோட அவிசுவாசம் நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த அற்புத அடையாளம் செய்கிறான்னு பார்க்கும். இவங்க என்ன பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா சீஷர்கள், உங்களுக்கு வந்துட்டு இதை எங்களால் செய்ய முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறியா அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்கணும். அவங்க வந்துட்டு கேட்க தவறிட்டாங்க சீஷர்கள். அதனால என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு தெரியல. இவங்க என்னென்னா இவங்க சீசர்கள்ட்ட கொண்டு வந்தவொடனே இவங்க நினச்சிருக்காங்க விசுவாசிச்சிருக்காங்க, விசுவாசத்தினால தான் கொண்டு வராங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அடிமனசில் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவிசுவாசம் இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா அவங்கள செய்ய முடியலன்னு பார்ப்போம். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வந்துட்டு ஒரு அவிசுவாசம் இருந்தால் என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புத அடையாளம் செய்ய முடியாதுன்னு பார்ப்போம். ஏன்னா அவிசுவாசம் இருந்தால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அற்புத அடையாளத்தை செய்ய முடியாதுன்னு பார்க்குறோம். அதை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 57-58 வசனங்கள் படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 57 மற்றும் 58. அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்போதும் பார்க்கும் அவர் சொந்த ஊரில் என்ன சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நடக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டுச்சுனாக்க இவர் வந்துட்டு தச்சின் மகன் அல்லவோ, இவருடைய சகோதரிலாம் மட்டும் இருக்காங்களே, இவருக்கு எங்கே இருந்த ஞானம் வந்துச்சு அப்படிங்கான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்துட்டு அசட்டை பண்ணுறான்னு பார்க்கும். அந்த அசட்டை பண்ணுறதுனால அவரை வந்துட்டு அவர் செய்கையை என்ன சொன்னா விசுவாசிக்கலாம் பார்க்கும். அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லாதனால என்ன பண்ண முடியல பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊரில் நினச்சில்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அற்புத அடையாளம் செய்ய முடியலன்னு பார்க்கணும். அதை தான் சொல்கிறாரு, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அநேக அற்புதங்களை செய்யவில்லைன்றது. அப்போ வந்துட்டு அவர் சொந்த ஊரில் வந்துட்டு அவரை விசுவாசிக்கலை, அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன செய்யணும்னா அற்புத அடையாளம் செய்ய முடியலன்னு பார்க்கணும். அப்போ அந்த அற்புத அடையாளம் செய்யணும்னா அப்போ அந்த செய்யப்படுறவங்க விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் தான் அங்கே என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அங்கே தேவனுடைய கிரியை நடப்பிக்க முடியும்னு பார்க்கணும். அப்போ இங்கே என்ன தவறிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவியின் வந்துட்டு ஒரு பகுத்தறிவு என்ன செய்யறது, தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டவங்க ஆவியின் பகுத்தறிவுங்கிறதான ஒரு வரம் இருக்குது. அந்த வரத்தை இவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னா என்ன பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரலோகனுடைய தகப்பனுடைய அந்த மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாய்மொழியாக நீ விசுவாசிக்கிறையாங்கிற விஷயத்தை கேட்டிருக்கோன்னு பார்க்கும். அதை செய்ய தவறிட்டாங்க. அதனால தான் என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா இங்கே செய்ய முடியலான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 12 வசனம் 10. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அப்போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா நினைச்சது பார்த்தீங்கன்னா அப்போ நினைச்சது வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும். இவங்க வந்துட்டு அவங்க ஆவியை பகுத்தறிஞ்சிருக்கு, இவர் என்ன சூழ்நிலையில் இருக்காரு, அதனால ஆவியை பகுத்து அறிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த காரியங்களை இவங்களும் அந்த அற்புத அடையாளத்தை செஞ்சுருக்கலாம்னு பார்க்குறோம். இவங்க வந்துட்டு அவங்க நிதானிக்க முடியலன்னு பார்க்குறோம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னும் சரியான ஒரு வளர்ச்சியில் இல்லைன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு எடுத்துட்டாங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு அனுபவத்தில் தான் இருக்கான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பூரண ஒரு வளர்ச்சி இல்லைன்னு பார்க்கும். அதை தான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை இன்னும் கூட படிக்கலாம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆவியினருடைய பகுத்தறிகிற வரம் கூட அவருக்கு இருந்துச்சுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3-4 படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 9 வசனங்கள் 3 மற்றும் 4. அப்பொழுது வேத பாரகரில் சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன?
அப்போதும் பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேதபாரகர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்துக்கிட்டு உள்ளத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் தேவதூஷன் சொல்லிக்கிறான் சொல்லி என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா, தங்கள் உள்ளத்தையும் சொல்லிக்கூடாது. ஏன்னா பிதா, அதாவது தேவனை வந்து தன்னை பிதா என்கிற சொல்கிறாரு, தன்னுடைய சொந்த குமாரன்னு சொல்கிறதுனால இவன் தேவதூஷன் சொல்கிறான்னு சொல்லி அவங்களோட இருதயத்தில் சொல்கிறாங்கன்னு பார்க்கும். சிலர் நம்ம கூட சிலவங்க சொல்லுவாங்க, சில பேசிகிட்டு இருக்காங்க, இவெல்லாம் ஒரு ஆளா, இல்லாட்டி இவனா இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே சொல்லுவோம்ல, அந்த மனசுக்குள்ளே சொல்கிறத கூட அவர் என்ன செய்வார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வந்துட்டு கேட்சப் பண்ணுறான்னு பார்க்க. ஏன்னா ஆவியின் பகுத்தறிகிற அவர்கிட்ட அந்த வாரம் இருந்தனால தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அதை கேட்சப் பண்ணுறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க யார்கிட்ட இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஷர்கள்ட்ட இல்லைன்னு பார்க்கும். இந்த ஆவி பகுத்தறிகிற வரம் இல்லை. இருந்துருந்துச்சுன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு அதை வந்துட்டு இந்த சந்திரலோகியினுடைய தகப்பனாருக்கு அவருக்கு என்ன அவர்கிட்ட வந்துட்டு விசுவாசம் இருக்கா இல்லை அவிசுவாசம் இருக்கான்னு சொல்லி தெரியனால தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த அற்புத அடையத்தை செய்ய முடியலன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ஜபங்கிறது என்னென்னா தேவனோட உறவாடுறதுன்னு பார்க்கும். இவங்க அற்புத அடையாளம் செய்யும் போச்சுல ஜபம் பண்ணி இந்த காரியத்தை நினச்சிருக்கு செஞ்சுருக்கோன்னு பார்க்கும். இவங்க செய்ய தவறிட்டாங்க, அதனால இதை பண்ண முடியலன்னு பார்க்கும். அப்போ ஜெபம்னா தேவனோட உறவாடுற விஷயம் பார்க்கும். அப்போ தேவனோட இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோட இருக்கிறாருன்னு பார்க்கும். அவர் அற்புத அடையாளம் செய்யும் போச்சுலேயும் ஜெபம் பண்ணி தான் அந்த விஷயத்தை பண்ணுறாருன்னு பார்க்கும். இங்கே அங்கே செய்ய தவறிட்டாங்கன்னு பார்க்கும். அப்போ உபவாசம் என்றாலுங்கிறான விஷயத்தை என்னன்னு பார்க்க போகிறோம். உபவாசங்கிறான விஷயம் என்னென்னா, நம்ம ஆளுக்கெல்லாம் உபவாசங்கிறான விஷயம் என்னன்னு நினைக்காங்கன்னா பட்டினி போராட்டம். அப்போ உபவாசம்னா சாப்பிடாமல் இருக்கிறது தான் உபவாசங்கிறான விஷயம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையில் செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு தேவனோட இருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு பார்க்கும். ஆனால் உபவாசங்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது உபவாசம் கிடையாதுன்னு பார்க்கும். உபவாசத்துக்குரிய ஒரு நல்ல மீனிங் இருக்குது, அதை கூட நம்ம படிக்கலாம். உபவாசங்கிற என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எபிரேயரில் என்ன பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது எபிரேயரில் ஃபாஸ்டிங்கிறதுக்காக உபவாசங்கிறது தம்ஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹைச்சு 66:84 சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதே இது கிரேக்க பாத்தில் பார்த்தீங்கன்னா உபவாசம் என்ற பேருக்கு நெஸ்டியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. G35:21 சொல்லப்பட்டிருக்கு. வந்துட்டு உபவாசங்கிறது நெஸ்டியான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு உபவாசங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சமஸ்கிருத வேர்டு. நம்ம தமிழில் உபவாசம் இருக்குது. இந்த உபவாசங்கிறது சமஸ்கிருத வேர்டுன்னு பார்க்குறோம். உபவாசம்னா உப ப்ளஸ் வாசம். அப்போ பிரித்து எழுதுகன்னு சொல்லுவோம்ல, எந்த ஒரு தமிழ் சொற்களை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தமிழ் சொற்களை எடுத்துக்கொண்டாலும் அதை பிரித்து எழுதும் போச்சில் அதனுடைய மீனிங் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லெகுவாக இருக்கும் பார்க்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த உபவாசங்கிறான விஷயம் என்னென்னா ஒரு சமஸ்கிருத வேர்டு. இதை வந்து பிரித்து எடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். உப ப்ளஸ் வாசம் சொல்லிருக்கு. இந்த உபங்கிறான வார்த்தைக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, அருகில்ங்கிறான ஒரு பொருளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். உபன்னா அருகில்ங்கிறான வார்த்தையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வாசம்ங்கிறதான இதுக்குன்னா இருத்தல் அப்படிங்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த உபவாசம்ங்கிறத என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனோட இருத்தல்ங்கிறதான விஷயத்தான் சொல்லியிருக்கு. அப்போ தேவனோட இருத்தல், அதாவது தேவனோட அருகில் இருத்தல்ங்கிறான விஷயம் சொல்லப்படுது. உபவாசம்னா அருகில் இருத்தல், தேவனோடு இருத்தல்ங்கிறான விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார்னு சொன்னால் அவர் தேவனோடு இருந்தாருங்கிறான விஷயத்த அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ தேவனோடு இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பாடு தண்ணி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருக்கிறான்னு பார்க்கணும். நம்ம சாப்பாடு அந்த தண்ணியை பொருட்படுத்தாது இருந்ததுனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த உபவாசங்கிற வார்த்தையை என்ன நினச்சிட்டாங்கன்னா, சாப்பாடு தண்ணி இல்லாமல் இருக்கிறது உபவாசம்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி அது கிடையாது. உபவாசம் என்றால் தேவனோட இருத்தல்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோசே 40 நாள் எடுத்துட்டாரு பார்த்தீங்கன்னா தேவனோட இருத்தல். உபவாசம்னா தேவனோட இருத்தல்னு பார்க்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது அவர் அப்பம் புசியவில்லை தண்ணீர் குடியவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் தேவனோட இருந்தார்னு சொல்கிறாங்க, சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ தேவனோட இருந்தார் சொல்லப்பட்டிருக்கு தான் உபவாசம். ஆனால் என்ன செய்கிறாங்க, அப்பம் புசிக்கவில்லை தண்ணீர் குடிக்கவில்லைன்னு சொன்ன உடனே அந்த 2 மீனிங் எடுத்து உபவாசத்தில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அது சரியான ஒரு பதம் கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு உபவாசம் என்றால் என்னென்னா தேவனோட இருத்தல்னு பார்க்கும்.
ஜெபம் என்றால் என்னன்னா தேவனோடு பேசுதல்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு உபவாசம் ஜெபம்ங்கிற விஷயத்த என்னன்னா நீங்கள் தேவனோட பேசுங்க, தேவனோடு இருங்க. இருந்தால் மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளம் செய்ய முடியுங்கிறதான விஷயத்தை தான் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் சாப்பிடாம ஒரு பட்டினி போராட்டத்தோடு இருந்துக்கிட்டு சாப்பிடாமலாம் வந்துட்டு நீங்கள் அந்த அற்புத அடையாளம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மற்றவங்க தப்பாக புரிஞ்சுட்டாமல் பார்க்கும். உபவாசங்கிறதுன்னு சாப்பாடு இல்லாமல் இல்லைன்னு அர்த்தம். சாப்பாடு தண்ணி அதை அர்த்தப்படுறதுல பார்க்கும். அந்த உபவாசம்னா தேவனோடு இருத்தல்ங்கிறதான விஷயத்தை தான் இவர் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை தான் அவர் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் 10:30 என்ன சொல்லுவாருன்னா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோன்னு இருக்காரு. அப்போ வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய அற்புத அடையாளம் செய்கிறாருன்னா அங்கே என்ன படுத்திங்கன்னா அவர் வந்து தேவனோட இருக்கிற விஷயத்தை தான் அடையாளப்படுத்து. தேவனோட இருக்கிறனால தான் அவர் என்ன பண்ணுற முடியுதுன்னா இந்த காரியங்கள் செய்ய முடியுது, அற்புத அடையாளங்கள் செய்ய முடியுதுன்னு பார்ப்போம். ஒரு வசனம் கூட படிக்கலாம். இதுக்கு இந்த மேற்கோள் காட்டி ஒரு வசனம் படிக்கலாம். ஏன்னா தேவனோடு இருந்ததுனால தான் ஒரு அற்புத அடையாளம் செய்ய முடியுது. அப்போ தேவனோடு இருக்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துனா உபவாசம். உபன்னா அருகில், வாசம்னா இருத்தல். அப்போ தேவனோடு இருத்தல் நம்பாங்க. தேவனோடு இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த அற்புத அடையாளம் செய்ய முடியும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். யோவான் 3:2 படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3:2. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். போதும், நீங்க தேவனிடத்துல இருந்து வரலைன்னா அந்த பெரிய அற்புத அடையாளங்களை செய்ய மாட்டாங்கிற விஷயம் சொல்றான்னு பார்க்கும். அதுவாரு ஏனெனில் ஒருவனும் தேவன் இராவிட்டால், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதம் செய்ய முடியாது. அப்போ தேவன் உங்க கூட இருக்கிறார், நீங்க தேவனோட இருக்கீங்க, அதனால தான் இந்த அற்புத அடையாளத்தை செய்ய முடியுதுன்னு சொல்றான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் என்ன சொல்றாருன்னா அற்புத அடையாளம் செய்யணும்னா அந்த மனிதன் யாரோட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவனோடு இருக்கணும் என்று சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு உபவாசம்னா தேவனோட இருத்தல் தான் உபவாசம்னு பார்க்கும். அப்போ தேவனோட இருந்தால் அற்புத அடையாளம் செய்யலான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை கூட அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் படிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 8:1-2-3 படிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனங்கள் 1, 2 மற்றும் 3. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அப்போதும் பார்க்கும். இந்த மலை பிரசங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் சோறு தண்ணி இல்லாம எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தியங்களை கேட்டு கொண்டு இருக்காங்கன்னு பார்க்கும். இது கூட என்ன பண்ற பாத்தீங்கன்னா ஒரு உபவாசம் தான். இவங்க என்ன பண்ற பாத்தீங்கன்னா உபவாசம்னா என்ன அர்த்தம் பார்த்தோம், தேவனோட அருகில் இருத்தல்னு பார்க்கும். இவங்களும் நினைச்சாங்க சாப்பாடு தண்ணி இல்லாம எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சத்தியங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேவன் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கும் சொல்றாரு. அதை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்க. இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிட்ட இவங்க கூட இருக்குன்னா தேவனோட கூட இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். பிலிப்பு வந்துக்கிட்டு கேட்குறாரு, பிதாவை பிதான்னு சொல்கிறீங்களே, பிதாவை எங்களை காட்டும்ங்கிற விஷயம் கேட்குறாரு. அப்போ வந்து என் கூட இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு நீங்கள் பிதாவை பார்க்கலையா, அவங்களுக்கு தெரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்கிறாரு. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாரு. பார்க்க என்னை கண்டவன் பிதா கண்டடைகிறான் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா பிதாவை பிரதிபலிக்கிறவராக இருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மலை பிரசங்கத்துக்கு கூட அங்கே தேவனோட சத்தியத்தை கேட்கும் பார்த்தீங்கன்னா அங்கே பிதாவும் அவரும் ஒன்றித்து இருக்கிறனால அங்கே என்ன பண்ணுறாங்க தேவனோட இருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் ஒரு விஷயம் அடையாளப்படுத்துது. மோசே 40 நாள் உபவாசம் தேவனோட இருக்கிறாருன்னு பார்க்கும். அதுவும் உபவாசம் சொல்லப்படுது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தோடு இருக்கான்னு பார்க்கும். அதுவும் என்ன சொல்ற தேவனோட இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மார்க்கு படிக்கலாம். மார்க்கு 2:19-20 வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனங்கள் 19 மற்றும் 20. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். போதும் பார்க்கும்.
யூதருடைய வந்துட்டு சடங்காச்சாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் வந்து உபவாசம் இருப்பாங்கன்னு பார்க்கணும். உபவாசம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய போய் அங்கே தேவனுடைய சமூகத்தில் இருந்து தண்ணி தாழ்த்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அவங்க சோறு தண்ணி இல்லாமல் தன்னை வந்து தாழ்த்து என்ன தேவன் சமூகத்தில் இருப்பாங்கன்னு பார்க்கும். அப்போ கேட்காங்க உங்கள் சீசர்கள் வந்துட்டு உங்கள் கூடயே சுற்றிட்டு அலைகிறாங்க, வாரத்தை 2 நாள் நினைச்சிட்டாங்க உபவாசம் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா மணவாளன் அப்போ எழுதுறது அதற்கு மணவாளன் தங்களோடு இருக்க மணவானுடைய தோழர் உபவாசிப்பார்களா, மணவாள் தங்களோடு இருக்கும் வரை உபவாசிக்க மாட்டார்களே. அப்போ வந்துட்டு அங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அங்கே ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் போவாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே உபவாசங்கிறது நீங்கள் வந்து சோறு தண்ணி இல்லைன்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது தவறும் பார்க்க. இங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா மணவான 3 வருஷமும் இவர் கூட தான் இருக்கிறாரு, மணவான தோழன் இவங்க இருக்கும்போது இவங்க வந்துட்டு உபவாசிக்க அவசியம் இல்லைங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கணும். இங்கே என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா இங்கே மணவாளன் யார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துது. இவர் யார் இங்கே மணவாளன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை பிரதிபலிக்கிறவராக இருக்காருன்னா பிதாவை பிரதிபலிக்கிறவராக இருக்காருன்னு பார்க்கும். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இவங்க கூட இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க உபவாசத்தில் தான் இருக்காங்க. உபவாசம் என்ன பார்த்தோம் தேவனோட இருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா உபவாசிக்கணும்னா தேவனோட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் என்னைக்கு எடுபடுற நாள் வருதுல்ல அன்னைக்கு வந்துட்டு உபவாசிப்பாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறிக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோறு தண்ணி இல்லாமல் மேல் வீட்டு அறையில் துக்கம் பிடிச்சி நினைச்சுறாங்க, ரொம்ப கலக்கத்தோடு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க ஜபத்தில் இருக்காங்க. ஜபங்கிறது என்னென்னா தேவனோடு உறவாடுறது, தேவனோட ஐக்கியப்படுறதுன்னு பார்க்கும். அவன் தேவனோடு உறவாடுறது ஐக்கியப்படுறது விஷயம் என்னென்னா உபவாசம்ன்றது தேவனுடைய இருத்தல் பார்க்கும். அப்போ வந்து நான் என்னைக்கு எடுப்பட்டு போகிறோம் பரத்துக்கு எடுத்துக்கிட்டு போகிறோனோ அன்னைக்கு என்னச்சுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க தேவனோட தரித்திருப்பாங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ அவசியம் இல்லை, ஏன்னா தேவன் என்னோட இருக்கிறாரு, அவர்கள் என்னோட இருக்கிறாங்க. இப்போ உபவாசம் இதற்கு அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இவங்க நினைச்சுறாங்க உபவாசத்தோடு இருக்காங்க. ஏன்னா உபவாசம்னா தேவனோட இருக்கல், தேவனோட இருக்கிறனா என்னோட கூட தேவன் இருக்க, அதனால இவங்க என்ன கூட இருக்காங்க அந்த விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37 படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 37. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். போதும் பார்க்கலாம். இங்க வந்து ஒரு பெண்மணியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஏறக்குறைய 84 வயது இருக்காங்க. அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அப்போ இரவும் பகலும் உபவாசித்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த இது உபவாசித்து சோறு தண்ணி இல்லாமல் அப்படின்னு நீங்கள் அதில் வந்துட்டு ஃபிட் பண்ணோம்னா ஒரு மனிதன் வந்துட்டு சோறு தண்ணி இல்லாமல் 3 நாள் தான் அவங்க வந்துட்டு இருக்க முடியும், இல்லாட்டினா அவங்க நினச்சா மறித்து போயிடுவாங்கன்னு பார்க்கும். ஆனால் அந்த பெண்மணி என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்கன்னு பார்க்கும், உயிரோட தான் இருக்காங்கன்னு பார்க்கும். இரவும் பகலும் சொல்லப்பட்டிருக்கு. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இரவும் பகலும் உபவாசித்தாங்கன்னா இங்கே உபவாசங்கிறது என்னென்னா தேவனோடு இருத்தல் பார்க்கும். அவங்க இரவும் பகலும் தேவனோடு இருக்கிறாங்க, உறவாடிக்கிட்டு இருக்காங்க, தேவனோடு இருத்தல் தான் உபவாசம் சொல்லப்பட்டு பார்க்கும். நீங்கள் ஆராதனை செய்து கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும். லிட்டரலாக நீங்கள் வந்துட்டு உபவாசம்னா சோறு தண்ணி இல்லாமல் அப்படின்னு சொல்லி இரவும் பகலும் இருந்தாங்கன்னா அந்த பெண்மணி நினச்சிடுவாங்க இறந்துருவாங்கன்னு பார்க்கும். ஆனால் அப்படி இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா இந்த உபவாசம்னா தேவனோட இருக்கிற ஒரு விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்த படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:2 வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 13 வசனம் 2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். போதும் பார்க்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இங்க 2ல அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது அந்த அங்க படிச்ச லூக்கா 2:37 அந்த 84 வயது பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா அவங்க நினைச்சிட்டாங்க உபவாசித்து அங்க நான் என்ன பண்றா பாத்தீங்கன்னா ஆராதனை செய்து, ஆராதனைங்கிற என்றால் என்ன பார்த்தீங்கன்னா ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது, தன்னையே ஒப்பு கொடுக்கறதும் ஆராதனை பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது, உபவாசித்தான்னா தேவனோடு ஐக்கியப்படுத்தியிருந்த போதுங்கிற சொல்லப்படுது.
அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவுலையும் சவுலையும் என்ன செய்கிறாங்க அழைத்து ஊழியத்துக்காக அவங்கள பிரித்தெடுக்கிறாங்க. அந்த விஷயத்தை சொல்லப்படும் பார்க்க. ஏன்னா ஊழியத்தை பிரித்தெடுக்கும் போது பார்த்தா தேவ சமூகத்தில் இருந்து அவங்க ஜெபம் பண்ணி என்ன செய்கிறாங்க எடுத்துக்கொள்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கலாம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 12 வசனம் 16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையில் கிடந்தான். அப்போதும் பார்க்கும் 2 சாமுவேல் 12:16 சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த பர்ஷேபாளுக்கும் தாவீதுக்கும் வந்து ஒரு தப்பான உறவில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தை வந்துட்டு பிழைக்கும்படியாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவர் நினைச்சிட்டு தேவனிடத்தில் மன்றாடுறான்னு பார்க்கும். அதான் அந்த இன்சிடென்ட்டை இடையல்படுத்துன்னு பார்க்கும். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தை பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான்றது. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனிடத்தை பிரார்த்தனை பண்ணி ஜெபம் பண்ணி உபவாசித்து அப்படிங்கிற உபவாசித்துனா தேவனுடைய இருத்தல்னு அர்த்தம். அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா சாப்பாடை பொருட்படுத்தாமல் அங்கே நினைச்சிடாரு பார்த்தீங்கன்னா அவரோட இருக்கிறான்னு பார்க்கும். அதை தான் இங்கே உபவாசின்னு சொல்கிறது. தேவனுடைய சமூகத்தில் இருக்கான்னு பார்க்கும். என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த பிள்ளை வந்துட்டு என்ன பண்ணுறாங்களோ நான் வந்து பிராணம் போகக்கூடாது ஏன்னா அங்கே ஒரு அற்புத அடையாளத்துக்காக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் வந்து அவர் வேண்டுதல் பண்ணுறான்னு பார்க்கும். ஏன்னா அங்கே பிறந்த குழந்தை துர்க்குணம் பொல்லாப்பில் அங்கே பிறந்தது. அதனால் தேவன் அடிச்சிட்றான்னு பார்க்கும். அதனால் அந்த குழந்தை அடிச்சது சாகுதுன்னு பார்க்கும். அதான் சொல்லி அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதை பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாக இருந்தது. அது தப்பான ஒரு ஐக்கியத்தில் தப்பான உறவில் பிறந்தனால அந்த குழந்தைய அடிச்சிடறான்னு பார்க்கும். அந்த குழந்தைக்காக கெஞ்சிறாரு, அங்கே முடியலன்னு பார்க்கும். அங்கே தேவனுடைய சமூகத்தில் அங்கே படுத்து கிடக்கிற விஷயத்தை இடையிலப்படுத்துன்னு பார்க்கும். உபவாசிக்கிறாங்கன்னு பார்க்கும். இதுவும் ஒரு உபவாசம்ங்கிறான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்னொரு உபவாசத்தை குறித்து பார்க்கலாம். 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்கும். 1 நாளாகமம் அதிகாரம் 10 வசனம் 12. பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். போதும் பார்க்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சவுலுக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. துக்கம் கொண்டாடி உபவாசம் பண்ணினார்கள் இருக்கு. அப்போ உபவாசங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா தேவ சமூகத்தில் அங்கே இருக்கிற விஷயத்தை இடையிலப்படுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்களுக்கா துக்கம் கொண்டுற விஷயம் எப்படின்னு பார்க்க. நம்ம வீட்டில் யாராட்டி இறந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் இருப்போம்ல, அந்த மரித்த அந்த மனிதனுக்காக கவலைப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மனிதனை நினைச்சு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே உபவாசம் என்னன்னா அந்த அருகில் அந்த காரியத்துக்காக அருகில் இருத்தல். உபவாசம்னா அருகில் வாசம் பண்ணுதல். வேலை வெட்டிக்கு எங்கேயும் போகாமல் அங்கே இருக்கிற விஷயத்தை இடையல்படுத்தும் பார்க்கும். இதுக்கு எபிரிய பதத்தில் இந்த உபவாசத்துக்கு என்ன போட்டிருக்குன்னா ஷமாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டு அப்பாயிண்டேஷன் ஃப்ரம் ஃபுட் ஃபாஸ்ட்னு போட்டிருக்கேன். ஏன்னா இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க உணவையும் இதையும் தவிர்த்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த காரியத்துக்காக என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காமல் பார்க்கும். இங்கே வந்துட்டு ஷமாஷ்னு போட்டிருக்கு இதுக்கு உபவாசத்துக்கு. இங்கே சொல்லப்பட்ட அந்த உபவாசம் பார்த்தீங்கன்னா இவங்க என்னன்னா அந்த துக்கத்துக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கும் வேலை வீட்டுக்கு போகாமல் அதில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அந்த காரியத்தை தரித்து இருக்கிறாங்கன்னு பார்க்கும். அது 7 நாள் தரித்து இருக்கிறது விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே உபவாசம் என்னென்னா தேவனுடைய ஒரு தரித்து இருக்க ஒரு காரியத்துக்காக அந்த தரித்து இருக்கிறத விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே அப்போஸ்தலர் நடபடிகள் 27:33 படிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 27 வசனம் 33. பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். போதும் பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு இந்த பட்டினியாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் போட்டிருக்கு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா G777 போட்டிருக்கு. இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பட்டினிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது கிங்ஸ் ஜேம்ஸ் விஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாஸ்டிங் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா
ஃபாஸ்டிங் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு உள்ள லெட்டர்ஸ் இந்த வேற போட்டிருக்குன்னு பார்க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த G777க்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கிட்ட ஃபாஸ்டிங் தான் போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அசிடோஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து ஃபாஸ்டிங் சொல்லப்பட்டிருக்கு, அசிடோஸ்ன்னு போட்டிருக்கு. இது வந்து பட்டினிங்கிறது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சோறு தண்ணி இல்லாமல் பார்க்கும். இவங்க என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 14 நாள் ஒன்று சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறார்கள் இந்த சொல்கிறாங்க. 14 நாள் இங்கே வந்துட்டு இதுக்கும் ஃபாஸ்டிங் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு லெட்டர்ஸு கிரேக்கர் லெட்டர்ஸு G777 பார்க்கும். இது அசிடோஸ்ன்னு போட்டிருக்குன்னு பார்க்கும். இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபுட் நாட் ஈட்டிங் எனி திங்ஸ் சொல்ல போட்டிருக்குன்னு பார்க்கும். இது வேறன்னு பார்க்கும். அங்கே சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா உபவாசங்கிறது பார்த்தீங்கன்னா கிரேக்க பாத்தில் நெட்டிசியான்னு சொல்லப்பட்டிருக்கு. அது G3521 பார்க்கும். இந்த உபவாசங்கிறது தேவனோட ஒரு இருத்தலை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே சோறு தண்ணி இல்லாமல்னு கிடையாது, இது தேவனோட இருத்தலை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது வேறு அது வேறுன்னு பார்க்கும். அப்போனா அந்த ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா பட்டினியாக கிடக்கிறதுக்கும் ஃபாஸ்டிங் தான் சொல்லப்பட்டிருக்கு. உபவாசம் தேவனோட இருக்கிற விஷயத்துக்கு இங்கே வந்துக்கிட்டு ஃபாஸ்டிங் போட்டிருக்கும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசிடோஸ்ன்னு இப்போ சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் வித்தவுட் ஹேவிங் ஈட்டன் போட்டிருக்கு. உண்ணாமல் உண்ணாவிரதம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் எடுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைக்கு ஒரு பொருளை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்லி கடுகளவு விசுவாசம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஏன் அந்த கடுகளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சொல்லி கடுகும் அதோடைய தொழியும் என்ன ஒன்றித்து இருக்குன்னு பார்க்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரண்டும் வந்துக்கிட்டு எப்போ பிரியுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னா டப்புன்னு வெடிக்குன்னு பார்க்கும். அந்த வெடிக்கும் போது தான் ரெண்டாக பிரியுன்னு பார்க்கும். வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தனியாக அணிச்சது அது வந்துட்டு தோல் அது வராதுன்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிர் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அணிச்சதை பார்த்தா அந்த சிறுதானிய பயிர் தோலை ரிமூவ் பண்ணிடலாம் பார்க்கும். ஆனால் அந்த கடுகை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு பார்க்கும். அதை வந்துட்டு தோலை உடைக்குன்னா ஒரு சுத்தியலோ எதையாட்டம் உடைச்சா ரெண்டும் சேர்ந்து தான் உடையணும் ஒழிய தனியாக அடித்தது அதை வந்து வராது. அந்த தோலை தனியாக பிரித்து எடுக்க முடியாதுன்னு பார்க்கும். இப்போ ஒரு மாங்கொட்டை இருக்குது, பச்சையாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சத்தம் வராது. அதே காயப்பட்டின்னு பார்த்தீங்கன்னா உள்ள விதையாக அனுப்பிச்சது தனியாக ஒரு இதில் குழுக்குன்னு வந்தீங்கன்னா அது குழுக்கும் பார்க்கும். ஏன்னா அந்த உள்ள விதையும் அது மேல் உள்ளையா அந்த தோடும் தனியாக வந்துடும் பார்க்கும். ஆனால் அந்த கடுகுக்கு அப்படி வராதுன்னு பார்க்கும். ஏன்னா அது வந்துட்டு அந்த தொலியும் அந்த கடுகு அந்த பருப்பு ரெண்டும் ஒன்றித்திருக்கும் பார்க்கும். அதே மாதிரி விசுவாசம் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனோடு ஒன்றித்து இருக்கிற அளவு அந்த ஒரு ஒன்றித்து இருக்கிறது தான் இங்கே வந்து கடுகளவு விசுவாசம். கடுகுக்கு இருக்கிற ஒரு ஃபெலோஷிப் எப்படி இருக்கோ அதை தான் இங்கே வந்துட்டு சொல்கிறான்னு பார்க்கும். நீங்கள் சிறிய ஒரு காரியத்துக்காக இங்கே ஒப்பிடல்னு பார்க்கும். கடுகை காட்டு சிறியான ஒரு பொருட்கள்லாம் இருக்குது. ஆனால் கடுகளவுன்னு சொன்ன விசேஷம் என்னன்னா கடுகுங்கிறது அந்த 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 கொட்டையும் அந்த தோலும் ஒன்றித்து இருக்கிற அடையாளத்தைப்பட்டு பார்க்கும். அதே மாதிரி விசுவாசங்கிறது தேவனோடு ஒன்றித்திருந்தால் தான் இந்த காரியங்களை செய்ய முடியுங்கிறான விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதான் அவர் சொல்கிறாரு என்னென்னா சொல்கிறாரு. ஏன்னா விசுவாசங்கிறது சின்ன இங்கே வந்துட்டு கடுகுங்கிறது சின்ன ஒரு அளவுக்கு சொல்லலை. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அது வந்து ஒன்றித்து இருக்கிறத தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ விசுவாசங்கிறது என்னென்னா பெருசாக இருந்தது. விசுவாசங்கிறது பெருசு இருக்கணும். அப்போ இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் பார்த்தீங்கன்னா அந்த காரியங்களை செய்ய முடியும். விசுவாசம் பெருசாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்னா தேவனிடத்தில் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்கும். இங்கே வந்துட்டு அந்த கடுகுங்கிற சிறிய ஒரு விதத்தை என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஒன்றித்து இருக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே சொல்கிற வழியாக அது சிறியங்கிறது ஒரு சிறிய ஒரு காரியத்தை அதை அடையாளப்படுத்துகிற விதமாக இல்லைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். மத்தேயு 15:28 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். போதும் பார்ப்போம். அப்போ வந்துட்டு இங்கே ஒரு ஸ்திரீ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என் பிள்ளை வந்துட்டு வியாதிப்பட்டிருக்கு. அதை வந்துட்டு புறஜாதி ஸ்திரீ கேட்குறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் வந்துட்டு குணமாவான்னு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ ஒரு வார்த்தை எப்படி ஆக கடவுதுன்றது ஒரு விசுவாசம் பெரிதுங்கிறான்னு சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ விசுவாசம் பெருசாக இருக்கணும். அதாவது காணாமல் ஒரு விசுவாசத்துக்கு நீங்கள் வந்துட்டு காணாத விசுவாசம் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறான ஒரு விசுவாசம் இருக்கணும். அதாவது அவர் தேவனிடத்தில் வந்து அவர் இவர் கேட்டால் தேவனுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறான அவங்களுக்கு தெரியணும்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த விசுவாசம் பெரியன்னு பேர். அப்போ விசுவாசங்கிறது பெருசாக இருக்குன்னு பார்க்கும்.
இங்கே கடுகை வந்துக்கிட்டு எதுக்கு ஒப்படையாருக்கான்னா ஐக்கியத்தை தான் ஒப்படையானு சொல்கிறாரு வழிய சின்ன விசுவாசம்னு சொல்லலை. விசுவாசங்கிறது பெருசு இருக்கணும். இங்கே கடுகு என்ன சொல்கிறாருன்னா ஒரு அந்த கடுகு வந்து ஒன்றித்து இருக்கிறது, கடுகும் தோலும் ஒன்றித்து இருக்கிறது போல் நீங்கள் விசுவாசத்தில் ஒன்றித்து இருக்கணும்னு சொல்கிறாருன்னு பார்க்கும். அந்த கடுகு வந்துட்டு ஒரு உறுதித்தன்மை கொள்வது பார்க்கும். கடுகு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா அந்த கடுகை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பண்ணுதுன்னா பல் வந்துக்கிட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், நகம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈறுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த கடுகு நம்ம சாப்பிட்டா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்கும். ஸ்ட்ராங்கஸ்டை அடையாளப்படுத்தும், உறுதித்தன்மையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு விசுவாசத்தை உறுதித்தன்மையை தான் இங்கே ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனம் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 10 முதல் 14 வரை. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளில் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். போதும். இங்கே என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் எதை கேட்பீர்களோ குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வார் சொல்கிறாரு. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா பிதாவினிடத்தில் நான் போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியை செய்வான். நான் இந்த நிறைய அற்புத அடையில் செய்கிறேன்ல, என்ன காட்டில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே செய்வானுங்க சொல்கிறான்னு பார்ப்போம். ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தினார் என்று. அப்போ இதை தான் சொல்லப்படுறதுக்கு. ஏன்னா வந்துட்டு இங்கே என்ன சொல்ல நிறைய அற்புத அடையெல்லாம் செஞ்சுருக்கான்னு பார்க்கும். இந்த புத்தகத்தில் இல்லாத நிறைய அற்புத அடைகள் செஞ்சுருக்காருன்னு சொல்லப்படுது. அதே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நான் செய்த அற்புத அடையாளம் காட்டிலும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதிக அற்புத அடையாளம் யார் செய்வான்னு பார்த்தீங்கன்னா பிதாவை விசுவாசிக்கிறவன், பிதாவையும் விசுவாசிக்கணும், குமாரனையும் விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசித்தா நான் செய்த கிரியை காட்டிலும் அதிகமாக அங்கே செய்வான்னு சொல்லி அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சீசர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சீசர்களால் அங்கே வந்துக்கிட்டு அந்த அற்புத அடையாளம் செய்ய முடியல. காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா அவங்களுக்கு யாருக்குன்னா அவங்க அதாவது பெற்றுக்கொள்கிற அற்புத அடையாளம் பெற்றவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு பார்க்கும். அப்போ அதை தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக விசுவாசிங்க இருந்துச்சிங்கன்னா என்ன பண்ண பார்த்தீங்கன்னா என்ன காட்டில் நீங்கள் பெரிய அற்புத அடையாளம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவனோட ஐக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்ன காட்டிலும் பெரிய அற்புத அடையாளம் நீங்கள் செய்யணும்னா நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நான் என் பிதாவிடத்தில் எவ்வளோ ஐக்கியமாக இருந்தனோ அதே மாதிரி இருக்கணும்ன்றாரு. அப்போ ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அப்படிங்கிற விஷயம்னா ஜபங்கிறது தேவனோட உறவாடுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதுக்கு உபவாசங்கிறது தேவனுடைய இருத்தலை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ தேவனிடத்துலேருந்து அற்புத அடையாளப்படணும்னா அப்போ தேவனுடைய உறவாடணும், அப்போ தேவனுடைய ஐக்கியப்படணும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே செய்ததை காட்டிலும் பெரிய காரியத்தை யாராலும் செய்ய முடியுங்கிற விஷயம் சொல்கிறாரு. கடுகு அளவு விசுவாசங்கிறதுனா கடுகு எப்படின்னா அந்த தோலும் அந்த கொட்டையும் ஒன்றித்து இருக்கிறது போல் நீங்களும் தேவனும் ஒன்றித்திருந்தால் நீங்கள் வந்துட்டு இந்த மலையை பார்த்தது சமுத்திரத்தை தள்ளுண்டு போவான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னபடியே ஆகுங்கிறான விஷயத்த அவர் சொல்லி முடிக்கான்னு பார்ப்போம். இதுதான் நினைச்சது இந்த பாடத்தோடைய கருப்பொருளை யாருக்கும் பார்க்கும். இவங்களோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.